வணக்கம். தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்பது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது, அதை வரவேற்கிறோம். காலை உணவு திட்டம்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் உருவாக்கினார் போன ஆட்சியில் 5ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ இதை விரிவாக்கம் பண்ணுறேன்னு சொல்லி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போ தாவேகா முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இதை என்னைக்கு செய்கிறாங்கன்னா, செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாள். இப்போ ஜூன் மாதம், இன்னும் 3 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே அவ்வளோ அவசரமாக அறிவிப்பு தர வேண்டிய தேவை என்ன? நீங்கள் பண்ணுற அத்தனை தவறுகளையும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் குற்ற பிரச்சனை, லஞ்ச ஊழல், இதையெல்லாம் மூடி மறைக்கணும். கனிம வள திருட்டு, இதெல்லாம் மூடி மறைச்சி இன்னைக்கு பேசு பொருளாகிற அத்தனையும், அதுபோக இவரோட சொந்த விவாகரத்து பிரச்சனை இன்னைக்கு இதையெல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னு இந்த சாப்பாட்டை போட்டு மூடி மறைக்கிறது. இந்த சொல்லுவாங்களே பழமொழி, முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறதுன்னு, இவங்க குற்றத்தை பூரா சோத்தில் மறைக்கிறது. இதுதான் இன்றைக்கி அரசாங்கம் செஞ்சுருக்குது. செப்டம்பர் 17 அந்த திட்டம் செய்ய போகிறீங்க. அன்றைக்கி யார் பிறந்தநாள்? தந்தை பெரியார் பிறந்தநாள் செய்ய போகிறேங்கிறீங்க. தந்தை பெரியாருக்கும் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஜூலை 15 அடுத்த மாதம் கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராசர் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த வேலை செய்யலாம்ல? முத பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சது அவர் தானே. அவர் பிறந்தால் இந்த வேலையை செய்யலாமே, தப்பு இல்லையே. அப்போ திமுக என்ன செய்யுதோ அதே வேலை தான் இந்த தாவேக்காவும் செய்யுதுன்னா, அப்போ ஸ்டாலினோட மறு பிரதி அப்படியே விஜய். உனக்கு அந்த அளவுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ திமுக என்ன வேலை செய்ய வந்ததோ அதே வேலையை செய்வேன்னா எங்களுக்கு இந்த ஆட்சி தேவையில்லையே. ஒரு மாற்றம் தரேன்ட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை இப்போ ஏன் அறிவிக்கிறீங்க? இருக்கிற பிரச்சனை மூடி மறைக்கிறீங்க. இப்போ 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் பள்ளிக்கூடம் இருக்கும், சின்ன சின்ன ஊரில் இருக்கும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் பக்கத்து ஊருக்கு போகணும், உயர்நிலை பள்ளிக்கு. காலை உணவு திட்டத்தில் போய் அந்த பிள்ளை அங்கே போய் சாப்பிட்டு திருப்பி கிளம்பி போகுமா, இல்லை காலையில் கிளம்பி போயிடுவாங்களா? பேருந்து வசதி தனியாக இருக்கா? எப்படி செய்ய போகிறீங்க? இதை எப்படி செஞ்சுருக்குன்னா, மாலை உணவு திட்டமாக கொண்டு வந்துருக்கணும். பள்ளிக்கூடம் 4 மணிக்கு முடியுதா, முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிற்றுண்டி, ஏதோ ஒரு பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தர பயிர் வகைகளை கொடுத்து, ஒரு தேநீர், சுக்கு காப்பி அந்த மாதிரி கொடுத்து பிள்ளைங்க அனுப்பி வைக்கலாம். அது மாலை உணவு திட்டமாக அப்படி கொண்டு வந்துடலாம். மாலை சிற்றுண்டி திட்டம்னு சொல்லி கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இது தேவையற்ற ஒரு திட்டம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேவையற்றது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் மகிழ்ச்சி ஏற்றுக்கிறோம். சின்ன பிள்ளைங்க உள்ளூரில் படிப்பாங்க. இப்போ இது பேருந்து வசதி இருக்கா? தனியாக பண்ண போகிறீங்களா? இப்போ எங்கள் கிராமத்தில் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது 8ஆம் வகுப்பு வரைக்கும். அங்கே போய் காலைல சாப்பிட்டு திருப்பி கிளம்பி போக போகிறாங்களா, இல்லை காலையில் கிளம்பி போய் அங்கே போய் சாப்பிட்டு மதிய உணவு என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இதெல்லாம் சரி பண்ணாமல் யோசிக்காமல் ஒரு அரசாங்கம் வந்துட்டு இருக்கு, தற்கூரி அரசாங்கம். இதை சரி பண்ணணும். சோறு போட்டோம் சொல்லி மக்கள் வாழ்க்கையை கூறு போட்டுட்டு இருக்காதீங்க. நன்றி.